இந்த உலகத்துல மக்கள் பயணிக்கவும் சரக்குகளை பல நூறு கிலோமீட்டர்கள் தாண்டி கொண்டு போய் சேர்க்கவும் பல்லாயிரக்கணக்கில் ரயில் பாதைகள் இருக்கு. ஆனா அது எல்லாமே பாதுகாப்பானதான்னு கேட்டா கிடையாது. உயிருக்கு உல வைக்கிற படுபயங்கரமான ரயில் பாதைகளுமே கூட இந்த பூமியில சில இடங்கள்ல உண்டு. அப்படியான சில ஆபத்தான ரயில் பாதைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நியூ அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். கிரேட் கோட்டியாக் வயாடக்ட் மியான்மர்ல இருக்கிற ஒரு பயங்கரமான இரும்பு பாலத்தால் உருவான ரயில் பாதை தான் இந்த கோட்டியாக் வயாடக்ட். 15 செப்பரேட்டான ஸ்டீல் டவரால 2260 அடி நீளத்துக்கு 335 அடி உயரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இது எந்த அளவுக்கு ஆபத்தான பயணத்தை கொண்டதுன்னு நீங்களே பாருங்க. மியான்மரோட உயரமான ரயில்வே பிரிட்ஜான இதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நீளத்துக்கு உருவாக்கப்பட்ட ஸ்டீல் டவர் பிரிட்ஜுமே கூட. பக்கவாட்டு தடுப்புகளே இல்லாத இதுல பயணம் செஞ்சு பார்க்க மியான்மருக்கு கிளம்பி போனா இந்த த்ரில்லிங்கான டிராவலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். த பர்மா ரயில்வே. பர்மாவில் இருக்கிற இந்த இன்னொரு ரயில்வே டிராக்கு டெத் ரயில்வே அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. 415 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பேன்பாங்ல இருந்து தாய்லாந்துக்கு போற இந்த ட்ரெயின் ரூட்டையும் தண்டவாளங்களையும் பாத்தீங்கன்னாலே புரியும் இந்த பயணம் எவ்வளவு ஆபத்தானதா இருக்குன்னு. காடுகளுக்கு நடுவுல ஆறுகளை வெட்டி மரத்தலையும் துருப்பிடிச்ச இரும்புனாலையும் என்னைக்கும் இயங்கக்கூடிய இந்த தண்டவாளத்துல பயணம் பண்ற ரயில்கள் கரணந்தப்பனா மரணங்கிற அளவுக்கு தான் தினமும் தன்னுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இரண்டாம் உலக போர் உச்சத்தில் இருந்த 1942 வருஷம் தான் இந்த பர்மா ரயில்வேயை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறதுக்காக ஜப்பான் தாய்லாந்துக்கு உதவி செஞ்சு 2 நாடுகளும் ஒன்னா இணைஞ்சு இந்த ரயில்வே டிராக்கை உருவாக்கி இருந்தாங்க. இதுக்காக 2 லட்சம் போர்க்கைதிகளை கட்டுமான வேலைகள்ல பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இது 80 வருஷங்களை தாண்டி என்னைக்கும் பயன்பாட்டில் இருக்கிறது தான் இதுல ஆச்சரியமான விஷயமே. பெட்ரிஃபையிங் பிலாட்டஸ் ரயில்வே. மலைகளை விட்டு உருவாக்கப்பட்ட ரயில்வேங்கிறது எப்பயுமே ஆபத்தான வளைவுகளோட பயங்கரமான ஆபத்து நிறைஞ்ச பயணத்தை கொடுக்கக்கூடிய ஒன்னாவே தான் இருக்கும். அப்படியான ஒன்று தான் சுவிட்சர்லாந்துல இருக்கிற இந்த பிலாட்டஸ் ரயில்வே. இங்க இருக்கிற பிலாட்டஸ் மவுண்டன் மேல போறதுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த ரயில்கள் 48 டிகிரி கோணத்துக்கு செங்குத்தா மேலே ஏறுற மாதிரியே உருவாக்கப்பட்டிருக்கு. பக்கவாட்டு மலைகளையும் பாறைகளையும் டனல் மாதிரி குடைஞ்சு உருவாக்கப்பட்ட இதனுடைய பாதைகளும் குறுகலான தண்டவாளங்களும் பயணம் பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்குன்னு நீங்களே பாருங்க. அன்பிலீவபிள் அண்டர் வாட்டர் புல்லட் ட்ரெயின்ஸ். இன்னைக்கு நல்லா வளர்ந்த பல நாடுகள்லையுமே புல்லட் ட்ரெயின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லயும் புல்லட் ட்ரெயின்ஸ் இருக்கு. மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் பண்ற இதை அண்டர் வாட்டர் கடியில போற மாதிரியும் செட் பண்ணிருக்காங்க. இதுல அரேபிய கடல் வழியா இந்தியன் சிட்டியான மும்பை கூட கனெக்ட் பண்றதுக்கான முயற்சிகளுமே நடக்குது. ஃப்ளோட்டிங் ரிக்ஸை யூஸ் பண்ணி தண்ணீரோட சர்ஃபேஸ்க்கு கீழே இந்த ரயில் போறதுக்கு தேவையான அதோட டனல் மிதக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணவும் இருக்காங்க. இது சாத்தியமானதுன்னா மணிக்கு 1800 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய புல்லட் ட்ரெயினால 2 மணி நேரத்துல டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட முடியும். இதனால ஆயில் கேஸ் மாதிரியான விஷயங்களை கப்பலுக்கு பதிலா இந்த புல்லட் ட்ரெயினை யூஸ் பண்ணி ரொம்ப சீக்கிரமா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணவும் முடியும். டாலிஷ் டிசாஸ்டர். யூகேல டாலிஷ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இங்க இருக்கிற ரயில்வே ட்ராக்கை பாத்தீங்கன்னா கடல் அலைகள் வந்து வேகமா மோதற ஒரு இடத்துலயே அமைஞ்சிருக்கும். கோஸ்ட் லைனை ஒட்டி இருக்கிற நகரங்களை இணைக்கிறதுக்காகவே ஆபத்தான கடல் அலைகள் வந்து மோதுற இந்த இடத்தை ஒட்டி 6.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த ரயில்வே ட்ராக்கை உருவாக்கி இருக்காங்க. எவ்வளவுதான் இதற்கான தடுப்புச்சுவர்கள் ஸ்ட்ராங்கானதாவே கட்டப்பட்டாலும் 2014 வருஷம் உருவான ஆக்ரோஷமான அலைகளோட தாக்குதல் அந்த தடுப்புச்சுவர்களை உடைச்சு ரயில்வே ட்ராக்கையுமே கூட சேதப்படுத்தி இருந்தது. இருந்தாலும் இதை மறுபடியும் சரி பண்ணி தொடர்ந்து இந்த ரயில் பயணம் நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த யூகேவில். When trains meet planes. வாகனங்கள் கடந்து போற பாதைகளுக்கு குறுக்கா சில ரயில் தண்டவாளங்களும் இருக்கும். அதனால பல இடங்கள்ல ரயில் போற வரைக்கும் மற்ற வாகனங்கள் கேட் போடப்பட்டு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுவே ரயில்வே ட்ராக்கும் ஏரோப்ளேனோட லேண்டிங் ஏரியாவும் ஒரே இடத்துல கிராஸ் ஆனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படியான ஒரு இடம் உண்மையிலேயே மடகாஸ்கர்ல இருக்கு. இது ஒரு ஐலாண்டுங்கிறதுனால பிளேன் வந்து இறங்கக்கூடிய லேண்டிங் ஏரியாவுக்கு குறுக்கா வேற வழி இல்லாம தண்டவாளம் ஒன்னும் கிராஸ் ஆகி போறதை இங்க பார்க்க முடியும். த பெர்கன் லைன். நார்வே நாட்டுல மலைகள் சூழ்ந்த பகுதிகளுக்கு நடுவில் பயணம் பண்ற ரயில்வே தான் இந்த பெர்கன் லைன். ஆனா வின்டர் சீசன்ல இந்த பகுதியில் பயணம் செய்யக்கூடிய ரயில்கள் பயங்கரமான சிக்கல்களை சந்திக்கும். ஓஸ்லோவ்ல இருந்து பெர்கனுக்கு போற 499 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த ரயில் பாதை வின்டர் சீசன் முழுக்கவே ஃப்ராஸ்டி டெம்பரேச்சர்னால பாதிக்கப்பட்டு 150 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் குறைவான வெப்பநிலைக்கு வந்து தரைப்பகுதியில 5 அடி உயர தடிமனுக்கு பார்க்கிற இடமெல்லாம் பனியால சூழப்பட்டிருக்கும். ரயில்வே ட்ராக்கே தெரியாத இந்த சூழல்ல அங்க ரயில் பயணம் எவ்வளவு சவாலானதா இருக்குங்கிறத நீங்களே பாருங்க.
இந்த ஒரு ரயில் பாதை மட்டுமல்ல, ஆர்டிக் துருவ பகுதியை ஒட்டி இருக்கிற நாடுகள்ல பல ரயில்வே தண்டவாளங்களுக்கும் இந்த நிலைமை தான் இருக்கும். இதனால 1940களில் இருந்தே சைபீரியா, நார்வே உள்ளிட்ட இடங்கள்ல பயணிக்கக்கூடிய ரயில்களோட முன்புற பகுதியில், அதாவது அதோட என்ஜினோட முன்புறத்துல ஸ்னோ ப்ளோவர் அப்படிங்கிற ஒரு கருவியை பொருத்தி விட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரயில் மூவ் ஆகும் போதே போக போக ரயில்வே தண்டவாளங்களை நிரம்பி இருக்கக்கூடிய ஐஸ்களை தூர்வாரி தள்ளி விட்டுக்கிட்டே போக ஆரம்பிக்கும். இந்தியாஸ் இன்கிரெடிபிள் டாய் ட்ரெயின்ஸ். இமயமலை பகுதியை ஒட்டின வட இந்திய பகுதியில் கால்கா டு ஷிம்லாவுக்கான ட்ரெயின் சர்வீஸ் இந்தியாவோட பழமையான ரயில்வே சேவைகள்ல ஒண்ணு. 1903 இருந்து என்னைக்கு வரைக்கும் ஆக்டிவா இருக்கிற இந்த ரயில்வேயோட தண்டவாளத்தை பாத்தீங்கன்னா ஏதோ பொம்மை ட்ரெயினுக்கு இருக்கிற மாதிரி 2 அடி 6 இன்ச் அகலம் மட்டும்தான் அதுக்கு இருக்கும். ஆனா இது பயணம் பண்ணக்கூடிய பாதைகளை பாத்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 2150 அடி உயரத்திலையும் 96 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். இந்த பயணத்துல இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் 102 டனல்ஸ், 864 பிரிட்ஜஸ், 919 வளைவுகளை கடந்துதான் அதனுடைய டெஸ்டினேஷனையே அடைய முடியும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனுடைய பயணம் எந்த அளவுக்கு சவாலானதாகவும் ஆபத்து நிறைஞ்ச ஒன்னாவுமே இருக்குன்னு. டேஞ்சரஸ் ஜார்ஜ் டவுன் லூப். யுனைடெட் ஸ்டேட்ஸோட காலரேடோவில் ஒரு அட்வென்ச்சரஸான ரயில்வே இருக்கு. ஜார்ஜ் டவுன் லூப் அப்படிங்கிற இந்த 7.2 கிலோமீட்டர் நீளத்துக்கான ரயில் பாதையை 19ஆம் நூற்றாண்டுல பக்கத்தில் இருந்த சில்வர் மைன்ல இருந்து சில்வரை வெட்டி எடுத்து வச்சு ஏத்தி கொண்டு போறதுக்காகவே ஆபத்தான மலைகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் மத்தியில இந்த ரயில்வே ட்ராக்கை செட் பண்ணி இருந்திருக்காங்க. தரைமட்டத்திலிருந்து 100 அடி உயரத்துல சைட்ல எந்த விதமான தடுப்புகளுமே இல்லாம இந்த ரயில் இன்னமும் பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அவுட்டேனிக்வா சூஜோய். சவுத் ஆப்பிரிக்காவில் பழைய ட்ரெயின் ஒன்று கரணந்தப்பனா மரணங்கிற அளவுக்கு ரொம்ப ஆபத்தான கோஸ்ட் லைன் ஏரியா ஒன்றில் தான் இன்னமும் டிராவல் பண்ணிக்கிட்டு வருது. $67 கிலோமீட்டர் நீளத்துக்கான இந்த ரயில் பாதையை 1928 உருவாக்கியிருக்காங்க. ஆனா அதே பழைய ரயில்வே ட்ராக்கை தான் பெரும்பாலான இடங்கள்ல என்னைக்கும் பயன்படுத்தி இந்த ரயிலை ஓட்டிக்கிட்டும் வராங்க. மோல்டன் மினாமி ஆசோ. ஆக்டிவான எரிமலை இருக்கிற இடத்துல ரயில் பயணம் பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு இடம் ஜப்பான்ல இருக்கு. அதுதான் இந்த மினாமி ஆசோ. டேட்டனோங்கிற இடத்துல இருந்து டேக்கனோரிங்கிற இடத்துக்கு போற ஆரம்ப புள்ளியில எப்பயுமே வல்கனோ எரப்ஷன், லேண்ட்ஸ்லைட் மாதிரியான ஆபத்துகள் இருக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இங்க இருக்கக்கூடிய ரயில்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. யூகான் ரூட். அலாஸ்கா மற்றும் வடமேற்கு கனடாவுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியில் கடந்த 1896ஆம் வருஷம் சுரங்க தொழிலாளர்களால அங்க தங்கம் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டு குளோன்டிக் அப்படிங்கிற ஒரு பகுதியை நோக்கி 1890களில் 1 லட்சம் தங்க வேட்டைக்காரர்கள் மைக்ரேட் ஆனாங்க. அந்த டைம்ல உயரமான மலைகளை குடைஞ்சி ஆபத்தான சரிவுகளை ஒட்டி உருவாக்கப்பட்ட ரயில் பாதை தான் இது. இன்னைக்கு இருக்கிற அகலமான தண்டவாளங்களை விடவும் ரொம்ப குறைவான அகலத்துல 3 அடி அகலம் மட்டுமே கொண்ட ரொம்ப குறுகலான ரயில் தண்டவாளங்கள் தான் இப்ப போடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ட்ராக்ல 3000 அடி உயரத்துல ஒரு ரயில் போகுதுன்னா அது எந்த அளவுக்கு ஆபத்தான பயணமா இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் இதுல இந்த ஆபத்தான பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஏர்கோ ஜெட்டி. எந்த விதமான தடுப்பு வேலிகளும் இல்லாம அந்தரத்துல நகர்ந்து போற ரயில்களை கொண்ட ஆபத்தான ரயில்வே ஸ்ட்ரக்சர்ஸை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இந்தோனேஷியாவுக்கு கிளம்பி போகலாம். ஃபாரஸ்ட்க்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற ஆர்கோ ஜெட் அப்படிங்கிற இந்த ரயில் பாலம் உண்மையிலேயே ஆபத்தான ஒண்ணுதாங்கிறத இந்த காட்சிகளை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 6-1க்கு குறுக்கா ஸ்டீல் பில்லர்ஸை யூஸ் பண்ணி 260 அடி உயரத்துல இந்த ஆபத்தான ரயில்வே பாலத்தை கட்டமைச்சிருக்காங்க. 110 டன் வரைக்குமே எடை கொண்ட 1000 அடி நீளத்துக்கான ரயிலையுமே இந்த பாலத்தால தாங்க முடியும். அதனால உலகத்திலேயே ஆபத்தான ரயில் பாலங்கள்ல ஒன்னா கண்டிப்பா இந்த இந்தோனேஷியா ரயிலை குறிப்பிட்டு சொல்லலாம். ஃபெர்ரோ கேரில் சென்ட்ரல் ஆண்டினோ. கடல் மட்டத்திலிருந்து 15700 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஆபத்தான ரயில் பாதை பெரு நாட்டில் இருக்கு. ஃபெர்ரோ கேரில் சென்ட்ரல் ஆண்டினோ ரயில்வே அப்படிங்கிற இந்த ரயில்வே தான் இந்த உலகத்திலேயே 2வது ஹையஸ்ட் ரயில்வே. 58 பிரிட்ஜஸையும் 68 டனல்ஸையும் இணைச்சு தான் எவ்வளவு பெரிய ரயில்வேயை உருவாக்கி இருக்காங்க. பள்ளத்தாக்குகளுக்கு இடையில இரும்பாலான பாலங்கள் மேல பயணிக்கக்கூடிய ரயில்கள் எந்த அளவுக்கு ஆபத்தான சூழ்நிலையில பயணம் பண்ணுங்கிறத நீங்களே பாருங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.